Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நாம ஒரு சைனீஸ் ஸ்டைல்ல ஒரு அருமையான வெஜ் மசாலா நூடுல்ஸ் தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இன்னைக்கு நாம ஒரு சைனீஸ் ஸ்டைல்ல மசாலா நூடுல்ஸ் தான் செய்ய போறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம நூடுல்ஸ் நான் ரெண்டு எடுத்திருக்கேங்க, 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பாக்கெட்டில் இந்த அளவுக்கு தான் நூடுல்ஸ் இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக கூட கிடைக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னமாக கூட கிடைக்குங்க. இப்போ நான் 2 நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பு ஆட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நான் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ சால்ட்டு போட்ட உடனே நம்ம நூடுல்ஸையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நமக்கு 5 நிமிஷத்துல இது நல்லா குக் ஆயிரும். பாருங்கள், இப்போ நமக்கு இது நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இது என்ன பண்ணுறீங்க, உடனே வடிகட்டிடுங்க. வடிகட்டின உடனே நம்ம அப்படியே வச்சிடாதீங்க, ஏன்னா அந்த ஹீட்லேயே உங்களுக்கு ரொம்ப வெந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். ஸோ நீங்கள் நார்மல் வாட்டர் எடுத்து திருப்பி ஒரு தடவை அதை அப்படியே மேலே தண்ணி ஒரு செம்பு அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா தனித்தனியாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம நூடுல்ஸ் கொஞ்சம் கூடுதலாக செய்கிறதுனால நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நூடுல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பூண்டு எடுத்துருக்கேங்க. அதாவது ஒரு 5 பட்டு பூண்டு எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம். அதே போல் நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா நமக்கு இதில் பொரிஞ்ச பிறகு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதை இதை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் வதக்கிடுங்க. இதில் வெங்காயம் நமக்கு பாதி அளவு நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் வதக்கணும். ஸோ அடுத்து நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேப்சிகம் குடமிளகாய் எடுத்துருக்கேன், அதுவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். இன்னொன்று எல்லோ கலர் குடமிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோடு நான் முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் கூடுதலாகவே நறுக்கியிருக்கேன், அதாவது ஒரு கப் அளவு நான் நறுக்கியிருக்கேங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுனால நான் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே ரொம்ப வதங்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்கிடுங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. ஸோ உப்பு போட்டு நல்லா கிளறின பிறகு இதில் நான் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி சாஸ் இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கோங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துக்கோங்க, அதையும் இதில் ஊற்றிடலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் பதிலாக நீங்கள் சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லா சாஸுமே ஊற்றி நல்லா நம்ம வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டின இந்த நூடுல்ஸை போட்டுடலாம். ஸோ நம்ம நூடுல்ஸ் எல்லாமே போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்க, இந்த மசாலாவோட ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சாஸெல்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ண முடியாதனால நான் ஸ்போக் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இது எல்லாமே அப்படியே பரப்பிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதில் வச்சுக்க போகிறோம். ஏன்னா அதோட ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு என்னென்னா நூடுல்ஸ் இறங்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக இது மேலே கொஞ்சம் மல்லித்தலை இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டுருங்க. நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தான் வச்சுருக்கேன். ஸோ அது மேலே தூவிட்டு இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு சூப்பரான சைனீஸ் ஸ்டைலில் ஒரு அருமையான மசாலா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.